கேஸ் சிலிண்டருக்கான மானியம் ரத்து செய்யப்பட்டது மற்றும் ரேஷன் பொருட்கள் வழங்குவதற்கு முன்வைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களும் அடித்தட்டு மக்களும் கூட இன்றைக்கு பரவலாக சமையல் எரிவாயுவை பயன்படுத்த தொடங்கியிருக்கிற சூழலில் இவ்வாறு ஒரு முடிவை மத்திய அரசு எடுத்திருப்பது உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இதனை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த முடிவை அல்லது நிலைப்பாட்டை மத்திய அரசு உடனே திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். ஜிஎஸ்டியில் ரொம்ப பாதிப்பு ஏற்படுதுங்கிறீங்க. முதல்ல உலகத்துக்கு முன்னாடி தீர்மானம் போட்டு ஒத்துக்கிட்டது யாரு? உணவு பாதுகாப்பு WTO கையெழுத்து போடும்போதே முடிச்சிட்டான்னு தெரியுது இல்ல. ரேஷன் கடையை மூட போறான்னு கத்தணும்ல. நாங்க நீ பருப்பு லெம்பிங்க, மண்ணெண்ணெய் லெம்பிங்க, அரிசி லெம்பிங்க, ஒரு நாள் விடிய காலம் போவோம், கடை இருக்காது, கடை இல்லைன்றீங்க. இதான் நடக்க போகுது. அப்புறம் என்னன்னா, நீங்க மானியம் தர்றோம், நேர வங்கிக்கு வாங்கம்பீங்க. நாங்க கீழே கட்டிக்கிற லுங்கி மேல போட்டுக்கிற அங்கேயும் இல்லாத பயில்களை வங்கி பயில்களை பிடிச்சி வங்கிக்கு வான்னு இழுத்தடிச்சு கிடக்குறேன். மத்திய அரசு சொல்வதற்கு முன்பாகவே ரேஷன் கடைகளிலே 1 லட்சம் ரூபாய் ஒரு சாதாரண விவசாயி ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. ஒரு தாய்க்கு 400 ரூபாய் சம்பளம். அப்போ 30 நாட்கள்ல 12,000 ரூபாய் சம்பளம் வாங்குற எந்த ஒரு விவசாய கூலிக்கும் விவசாய குடிமகனுக்கும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அன்றாட காட்சிகளுக்கு கூட இனிமேல் ரேஷன் கடையிலே பொருள் இல்லை என்கிறான். இது மத்திய அரசு வகுத்தளித்த அந்த திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துற ஒரு அரசாகத்தான் இந்த எடப்பாடி அரசு இருக்கிறது. இதிலிருந்தே தெரிகிறது.